இந்த புத்தக தின விழா கொண்டாடுவதை ஆர்வம் நிறைய காட்ட முடியவில்லை அவர்களால். இப்போ வாசகர்கள் முதலில் அக்கறையாக இருக்கணும். இப்போ நூல் நிலையத்தில் எங்கேயாவது கொண்டாடுறாங்களா? இல்லை வேலூரில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், பதிப்பகம் எத்தனை இருக்கு? இல்லை. அப்படி பதிப்பகம் இருந்தால் கூட இந்த காப்பிரைட் டேஸை கொண்டாடணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். லைப்ரரியில் நடத்துறதில்லை, இலக்கிய நண்பர்கள் வட்டத்திலே நம்ம நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. எழுத்தாளர்கள் எல்லாம் அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், புஸ்தகம் போய் விற்கிறது இல்லை, லைப்ரரியில் நிறைய புத்தகங்கள் எடுக்கிறது இல்லை. இப்படிலாம் இருக்கிற போது இந்த உலக புத்தக தின விழாவை ஏன் நம்மளால் கொண்டாட முடியலன்னு கேட்கறதுல எனக்கும் ஆர்வம் குறைச்சல் தான். என்ன செய்ய முடியும்? அதை உற்சாகப்படுத்துவதற்கு பெரிய தனவந்தர்கள் இருக்காங்க, அவங்களாம் கூட நடத்தலாம். ஒரு விழா எவ்வளோ ஆக போகுதுங்க, எழுத்தாளர்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தலாம். அந்த காலத்தில் மாமன்னர்கள்லாம் எழுத்தாளர்களை கௌரவிப்பதற்காக ஒரு விஜயதசமி இலக்கிய நிகழ்வுகளில் கூட அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ சிவகங்கை சீமையில் பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் அங்கே வேலுநாச்சியார் அரசாண்டதற்கு முன்பு காலத்தில் பின்னாலும் கூட அங்கே விஜயதசமி நாள் அன்றைக்கு எழுத்தாளர்கள் கவிஞர்களை அழைத்து கலைஞர்களை அழைத்து கௌரவம் செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த உலக புத்தக தினத்தன்று எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்படலாம், பதிப்பாசிரியர்கள் உற்சாகப்படுத்தப்படலாம், வாசகர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு நிறைய விழாக்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அந்த காலத்தில் முழுநிலவு சித்திரை பௌர்ணமி முழுநிலவு காலத்தில் காவிரி பூம்பாட்டு இடத்துல பூம்புகாரில் 10 நாள் 15 நாள் விழா எடுத்திருக்காங்க. பட்டிமன்றம், பாட்டு மன்றம், கவியரங்கம், கலையரங்கம், பரதநாட்டியம் போன்ற மக்களுக்கு கலை இலக்கிய உணர்வுகளை ஊட்டியிருக்காங்க. அந்த காலெல்லாம் மீண்டும் வருமா என்ன நினைக்க தோன்றுகிறது. இப்போ தலைவர்கள் எடுத்துக்கலாம், எல்லா தலைவர்களும் வாசிக்கின்ற பழக்கமுடையவர்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம், பெருந்தலைவர் காமராஜர் நல்ல ரீடர், புத்தக பிரியர். அவர் கைப்பையில் எப்போதுமே மகாபாரதம், கம்பராமாயணம், பாரதியுடைய கவிதை புத்தகம் இருக்குமா. பேரறிஞர் அண்ணா கடைசி மரணிக்கிற தருவாயில் கூட புத்தகம் படித்திருந்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய புத்தகங்கள் படித்தவர். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிறைய புத்தக பிரியர், நிறைய உலக இலக்கியங்களை படித்தவர். டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைய படித்தவர்கள். நீ இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். பண்டிதர் நேரு, அதுக்கு முன்னால் நம்ம மகாத்மா. பண்டிதர் நேருடைய கடிதங்கள் எல்லாம் இந்திரா பிரியதர்ஷினியை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தியது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நெப்போலியன், இப்போ அலெக்சாண்டர் போன்ற மாபெரும் வீரர்கள் எல்லாம் நேரம் கிடைக்கும் போது படித்திருக்கிறார்கள் புத்தகம். இப்போ பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒபாமா எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாமே வெற்றி பெற்றதுக்கு காரணம், அடிப்படை காரணம் நான் புத்தகங்கள் வாசித்தது. டாக்டர் அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்தவர் கடன் வாங்கி புஸ்தகத்தை இன்னொருத்தர்கிட்ட வாங்கி படிச்சிருக்காரு. ஒரு முறை கடன் வாங்கி அந்த புஸ்தகம் மழையில் நடிஞ்சு போச்சான். அதுக்கு புஸ்தகம் கொடுத்தவன் என் வீட்டில் ஒரு மாதம் உடையிட மாடு மாதிரி இவர் ஏரில் கட்டி ஓட்டிக்கிறான். இதெல்லாம் வரலாறுல இருக்குது. ஆக அந்த அளவிற்கு புத்தக பிரியர்கள். புத்தகம் படித்ததுனால ஒரு ஜனநாயகத்திலே மிகப்பெரிய தலைவனாக 17 முறை தோல்வி கண்டவர். அவர் 18வது முறை தான் ஜெயிச்சார் அப்ரஹாம் லிங்கன். அதுக்கு காரணம் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை எழுத்தாளர்கள் தமிழில் குறைவு. இப்போ பாருங்க, டாக்டர் MS உதயமூர்த்தி, அலி அப்துல் ரஹீம் போன்ற எழுத்தாளர்கள், இப்போ மெர்வின் இருக்கார். இப்படி தன்னம்பிக்கையை படிக்கிற போது, வீர வரலாறுகளை படிக்கிற போது, விஞ்ஞானத்தை படிக்கின்ற போது, அறிவியலை படிக்கிற போது, வளர்ந்த தலைவர்களுடைய வளர்ச்சிக்கான காரணங்களை படிக்கிற போது, பொருளாதார வீழ்ச்சி எழுச்சி மாற்றி அது அப்படி அதுக்கு என்ன காரணம், ஏன் விழுந்து போகணும், ஏன் எழுந்துக்கணும், எப்படி எழுந்துக்க முடியும், இதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க அறிவாளிகள். அனுபவங்களுடைய சுரங்கம், கருத்து களஞ்சியமாக புத்தகங்கள் ஏராளமாக இருக்கு. புத்தகமாக பழக்கம் நம்மக்கிட்ட இல்லைங்க. 100 ரூபாய் குத்து வாங்கிறதுக்கு நான் 25 புக்கு போட்டேன். மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சவன் தான் நான். புத்தகம் அது பிறகு புத்தகமே போட நம்மால் முடியல. ஆனால் அப்படிப்பட்ட விலை உயர்ந்த புத்தகங்கள் லைப்ரரியில் இருக்குது, படிக்கவே முடியாது. ரெஃபரன்ஸ் புக்கு ஆயிரமாக இருக்குது நம்ம லைப்ரரியில், பயன்படுத்திக்கிறோம். அப்படிப்பட்ட புத்தகங்களை படித்து வாழ்க்கையில் உயர்ந்தவர்களுடைய வரலாறு நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. நம்ம ஊரில் வேலூரில் பிறந்தவர் தான் காங்கேயநல்லூரில் வாரியார் சாமிகள், படிக்கவே இல்லைங்க, தென்ன படிப்பு தான். ஆனால் அவரா 100கணக்கான புத்தகங்களை எழுதினார். நடமாடும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார். வரதராசனா நம்ம வேலூர் மாவட்டத்தில் பிறந்தவர். எவ்வளவு நூல்களை எழுதினார், சிறுகதை, தன்னம்பிக்கை கடிதங்களை எழுதினார். நீங்கள் நினைத்து பாருங்க, மற்றவர்கள் பயன்பட வேண்டும் என்றுதான் விஞ்ஞானிகள் தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் புத்தகங்களில். ஆகவே புத்தகம் படிப்பது நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்காகத்தான். இப்போ இவர் பகத்சிங் எடுத்துங்க, அவர் கடைசியில் தூக்கு கையை முத்தமிடுகிற போது படித்து கொண்டிருந்தார். ஒரு புரட்சியாளரின் கதை, லெனின் கதையை படிச்சுட்டு தான் அவர் ஜெயிலில் கடைசியில் தூக்கு மாட்டிக்கு போகிறாரு.
நீங்கள் அண்ணா கடைசி நாளில் படிச்சுட்டு இருந்தார். நெப்போலியன் குதிரை மேலேயே உட்காந்து படிச்சுட்டு போவாராம். பண்டித நேரு லிஃப்ட்டில் போகும்போதே படிச்சுட்டு போவாராம். அவர் ஒரு முறை சொல்லுகிறாரு, நான் இறந்து விட்டால் என் உடல் மீன் மீது மலர் வளையங்கள் வைக்காதீர்கள், புத்தகங்களை வையுங்கள் என்று பண்டிதர் நேரு சொல்லி இப்படி நான் படித்திருக்கிறேன். சார்லஸ் சாப்ளின் என்கிற மகத்தான ஒரு சிரிப்பு நடிகர் வாங்குகிற அட்வான்ஸ் தொகையில் சினிமாவுக்கு பாதி துட்டே புத்தகம் காசு கொடுத்து வாங்கி வந்துடுவாராம். ஆக அம்பேத்கர் படிக்காத புத்தகங்கள் இல்லை. அவங்களாம் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொன்மொழிகளை நம்ம படிப்பதே இல்லை. அதனால கற்பி ஒன்று செய் புரட்சி செய் என்று சொன்ன அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த ஏப்ரல் 14. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இப்படி பல்வேறு செய்திகளை தெரிந்து கொண்டால் மனம் தெளிவாகும், சிந்தனை தெளிவாகும், தைரியம் பிறக்கும். நம்மாலும் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை வருவதற்கு புத்தகங்கள் மிகப்பெரிய களங்களை விளக்கம். ஆகவே தயவு கூர்ந்து இன்றைய புத்தக தினத்திலே, உலக புத்தக தினத்திலே நாம் அனைவரும் புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள முயற்சிப்போம். புத்தகம் வாசிப்போம், புத்தகம் வெளியிடுகின்ற எழுத்தாளர்களை நேசிப்போம், புத்தகத்தை பதிப்பிக்கின்ற பதிப்பாளர்களுக்கு நாம் கை கொடுப்போம். பதிப்பாளர்களே, எழுத்தாளர்களே, நீங்கள் வாசகர்களை என்றைக்கும் மகிழ்வித்துக் கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.